ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய நேர்காணல் ஒன்று கொடுத்திருக்கிறார் சார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய நேர்காணல் வந்திருந்தது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணுங்கிறதுக்காகத்தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கும் அடுத்தாப்புல விஜயோடு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, எங்களுடைய தேர்தல் உத்திகளை எல்லாம் உங்களிடத்துல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக ஒருவேளை விஜய் இறங்கி வந்தாருன்னா நீங்க பிஜேபியோட உள்ள கூட்டணிய வெளியில, அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்து விஜயோட கூட்டணி அமைப்பீர்களா அப்படின்னு கேள்விக்கும் ஊகங்களின் அடிப்படையில பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கறீங்க சார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்? பல கேள்விகளுக்கு திறமையா தான் பதிலளிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். விஜயோட உறவு வச்சுக்கிட்டு ஊகங்களின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாது சொல்றது இருக்கட்டும். அடுத்து தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்றது இருக்கட்டும். திறமையா தான் சொல்லியிருக்காரு. சிக்கல்ல மாட்டிக்கிடாம திறமையா பதில் சொல்லணும்னு சொல்லி. ஆனா இது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் கூட்டு வைத்திருக்கிறேன்னா, அப்போ ஒரு கட்சியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இப்படி முதல்ல அதிமுக ஆரம்பிச்சதே தனிமனித எதிர்ப்பின் காரணமாக துவங்கப்பட்டதோ, அதுபோல ஒரு கட்சியுடைய ஆட்சியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக கூட்டணி வைக்கிறதுங்கிறது வந்து பொருத்தமா இருக்காது. நாங்க சில குறைந்தபட்ச திட்டத்தோடு ஒரு கூட்டணி வைத்தோம், எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செயல்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கும். ஆனா அது மாதிரி எதுவும் சொல்லாம இவங்களை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக செய்யறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து இதுல மேல பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது முதல் நாள் சொல்றாரு, ரத்தன கம்பளம் போட்டு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்போம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வீசிக்க வந்தாரு. அடுத்த நாள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே தெரியாம தான் இருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. அதை பத்தியும் பேசலாம் சார். இதுல மோடியை தோற்கடிக்கணும், பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு தோற்கடிக்கிற ஒரு நோக்கத்தோட யார் பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிற கோட்பாட்டை, அந்த கேள்வியை முன் வச்சு இந்தியா கூட்டணி உருவாச்சு. அதுல திமுக அங்கம் வகிக்குது, அதைத்தான் பிரச்சாரமாக வைக்குது. அப்படி இருக்கும்போது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கையோடு எதிரே ஒரு அணி ஏன் அமைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியினுடைய சாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சிருந்தாங்க சொன்னாங்க. போன தேர்தல் சமயத்துல அவங்க அந்த செயல் திட்டத்தை சொன்னாங்க, இந்த காரியங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி. அந்த காரியங்களை செய்வோம்னு சொன்னோம்னா அதுக்கு மேல இவங்க அனௌன்ஸ் பண்ண, பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாங்க. மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பது மோடி என்ற தனிநபருக்காக இல்லை. அவர் எந்த கொள்கைகளை சார்ந்து இருக்கிறாரோ, எந்த கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுகிறாரோ அவைகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய உருவகமாக மோடி நிற்கின்றார். அதனால மோடியை தோற்கடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கூட்டணியை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் தரப்புல இருந்து இன்னொரு செய்தியும் இருக்கு சார். அது பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு சொல்றாங்க. அதாவது அதிமுகவை பற்றி எதுவும் பேசல, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. அதனால பாஜக கூட இருக்கிறவங்க கூட நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க கூட்டணியை விட்டு அதிமுக வந்தால் அதிமுகவோடு சேருவோம் அப்படின்னு ஒரு பொருள் ஆகுது. இன்னொரு பொருள், அப்போது சேருவோம்னாலும் நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கு, அதே ஸ்டாண்ட்ல இருப்பீங்களாங்கிறத பற்றி அவங்ககிட்ட தெளிவு இல்லை. அதனால அது சொன்னதை விட சொல்லாத செய்திகள் தான் அதுல முக்கியமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அது போக அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி சார், நேற்று முன்தினம் நம்ம பேசியது தொடர்பாக அதுல அந்த பாட்டு என்ன வரின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். மனிதன் அப்படிங்கிற நண்பர் ரெண்டுக்குமே ரெண்டு கருத்து போட்டிருந்தாரு. அது ஒன்று, நான் சொன்ன பாலும் பழமும் பாட்ட நெஞ்சில் ஒரு ஆலயமா அப்படின்னு, அதுல பாட்டே தப்பா சொல்லிட்டேன், சொன்னது நீதானா பாட்டை நினைச்சிட்டு நான் சொல்லிட்டேன். அது இல்ல, பாலும் பழமும் பாட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொன்ன பாட்டுன்னு சொல்றாரு.
அதுல சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். அது வந்து ஷெல்லி இல்ல கீட்ஸ் அப்படின்னு அதையும் சரிதான் கீட்ஸ் தான் இருக்கிறாங்க. நான் ஷெல்லின்னு சொல்லிட்டான். அவரை ஒட்டி இன்னும் வேற சில நண்பர்களும் சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி. அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் கீட்ஸோடைய காலம் பார்த்தேன் சார். அது வந்து 1795 இருந்து 1821 வரைக்கும் அப்படின்னு இருந்தது. கண்ணதாசன் 60களில் 1960s கண்ணதாசன் அவர் வந்து கீட்ஸ பார்த்துட்டு இதை எழுதினாருன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனால் இயல்பாகவே உலகின் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற சிந்தனை வருது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான். அது இதே மாதிரி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பெரிய தத்துவத்தையே வந்து கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கோல்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் ட்ரீட்டைஸ் ஆன் பொயட்ரின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, the poet is an uncommon common man அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கவிஞன் வந்து காமன் ஸ்டாக்ல இருந்தா தான் வர முடியும். ஏன்னா காமன் ஸ்டாக்ல இருந்து தான் மனிதனுடைய பிரச்சனைகள் தெரிய வரும். ஆனால் எல்லா காமன் ஸ்டாக்கும் அதை வந்து சொல்லிட முடியாது. he should be unique. அதனால he is an uncommon common man அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கவிஞர் கண்ணதாசன் அப்படியே எழுதியிருந்தாரு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புங்கிற பாட்டு வந்து ரத்த திலகத்துல வரும். அந்த பாட்டுல சொல்லியிருந்தாரு, பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன். நிச்சயமா ஒரு வேர்ட்ஸ்வொர்த்தையும் கோல்ரிட்ஜையும் படிக்கல. கிரேட் மென் திங்க் அலைக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது. ஓகே சார், இந்த இதுலதான் விஜய் கட்சியில இருந்து அப்படி சொல்றாங்க. அப்போ அது ஒரு இன்டியூஸ்மெண்டா அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முதல் நாளே பேசியதுதான், இந்த கூட்டணி தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகளை பற்றி பேசியதுதான். தனி கட்சி ஆட்சி, கூட்டணி ஆட்சி, அவரோட இல்ல நான் வந்துட்டா பவர்ஃபுல், என்னாலதான் திமுகவை தோற்கடிக்க முடியும், அல்லது பிஜேபி ஏடிஎம்கே இதோடயே வந்து விஜய் வந்து சேருவாரு சேர மாட்டாரு அப்படின்னு ஒரே செய்திகள் எல்லாமே ஹெட்லைன்ஸ் கிராபிங்கையும் மையமாக வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு, அவர்களுடைய கூட்டணியை பற்றியே ஊடகங்களை பேச செய்வதற்கு ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். எப்படி பாக்குறீங்க சார் அத? ரெண்டாவது சொன்னதுதான், அவர்களுடைய கூட்டணியை பற்றியே செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ரெண்டு பேருமே வந்து விஜயும் சரி இபிஎஸும் சரி தான் முதலமைச்சருங்கிற இன்னைக்கு உறுதியா இருக்காங்க. அது தொடர்ந்து உறுதியா இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி இருந்தா கடைசியில உனக்கு 2.5 வருஷம் எனக்கு 2.5 வருஷம்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. கண்டிப்பா சேரணும்னா அப்படிதான் ஒரு ஒப்பந்தம் போட்டாலுடைய 2 பேரும் சேர முடியாது. அப்பத்தை பங்கு வைக்கிறதுல சிக்கல் வந்துருங்களா சார்? அந்த 3 பேரும் ஒரே கூட்டணியில இருந்தாங்கன்னா ஒரு சிக்கல் வராது. ரெண்டு பேரும் அப்பத்தை பங்கு பண்ணணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ குரங்கு வந்துரும்ல. என்ன நடந்தது நமக்கு தெரியும்ல. இல்ல, அது வந்து உறுதியாக தேர்தலுக்கு பிறகு அவங்க கிளைம் பண்ற மாதிரி ஒருவேளை ரிசல்ட் வந்ததுன்னா அப்போ கூட்டணி ஆட்சி தாங்கிறது உறுதியாயிடும்ல சார். தனிப்பெரும்பான்மைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, கிடைக்காது. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு சிக்கலா எப்படி தீர்த்து வைக்க போறாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். கடைசியில ஒரே ஒரு வரியை சொல்லி எல்லா சிக்கலையும் தீர்த்து வைக்கலாம். அதாவது இன்று எங்களுடைய இலக்கு திமுகவை தோற்கடிப்பதுதான், அதற்காக நாங்கள் எந்த சமரசத்திற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இது எல்லாத்துக்கும் அவங்க வந்து சரி சொல்லிடுவாங்க. அதாவது இன்று வந்து நேர்ல ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்த பகிரங்கமாக ஒத்துக்கொள்வது கடைசியில தான் ஒத்துக்குவாருன்னு அர்த்தமாகுது. ஆமா, அப்படிதான் அர்த்தமாகுது. திமுகவை வீழ்த்தவே பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு பேசுற பேச்சுதான். அந்த நோக்கம் இல்லைன்னா நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றதுதான். அதுக்கப்புறம் ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கும் திரும்ப வெற்றி பெற்ற போது ஆட்சி அமைக்கிறதுக்கும் இல்லைன்னா திமுக வந்துரும் அப்படின்னு சொல்லி அதனால இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு அப்போது சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்கிறது உறுதியாக தெரியுது. இடதுசாரி கட்சிகளை பற்றி அவர் பேசி இருக்கிறதையும் சொல்றீங்க. அவர் திமுக செய்யும் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு.
திமுக என்ன தவறு செய்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார். அண்ணா திமுக ஆட்சியில நடக்காத ஏதாவது ஒன்று திமுக ஆட்சியில நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்திருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டிய கடமையும் அண்ணா திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இந்த மாதிரி ஏதாவது பழி சொல்லுவாங்களே ஒழிய அதுக்கு ஆதாரங்கள் காட்ட மாட்டாங்க. அதுதான் அடிப்படை கோளாறு. திரு அண்ணாமலை வந்து பாஜக கட்சி தலைவராக, மாநில கட்சி தலைவராக இருந்தபோது எத்தனையோ இது மாதிரி சொல்லியிருக்காரு. அல்லது நம்முடைய மேதகு ஆளுநர் இது மாதிரி நிறைய சொல்றாரு, சொல்லிக்கிட்டே போறாரு, எதுக்குமே ஆதாரம் காமிக்க மாட்டாரு. பட்டியல் ரொம்ப பெருசு சார், ரொம்ப பெருசு. அது உயர் பதவிகள்ல இருக்கிறவங்கல இருந்து நம்மை போல கருத்துக்கள் பேசுறவங்க வரைக்கும் பட்டியல் ரொம்ப பெருசு. ஆமா, எது வேண்டுமானாலும் சொல்வது எதற்கும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா இது ஒரு பிரஷரை பில்டப் பண்ணுது சார் அந்த சிறு கட்சிகளுக்கு அல்லது வளரும் கட்சிகளுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியில வளரும் கட்சிகள்னு சொல்ல முடியாது, விசிகேவை சொல்லலாமா இருக்கும். அவங்கதான் வந்து சிறு கட்சிகள்னு எங்களை சொல்லாதீங்கன்னு நான் முதல்ல சொல்லும் போது என்னிடம் மறுப்பு தெரிவித்தவர்கள் அவங்கதான். வளரும் கட்சிகள்னு சொல்லுங்க, ஏன் சிறு கட்சிகள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. வளரும் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்லது வேறு சில கட்சிகளோ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது அது அவங்களுக்கு வந்து ஏதாவது உறுதி செய்யப்படாத தகவலா இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து தள்ளுது. அது அவர்கள் தப்பு தான், அது வேற விஷயம். பட் அப்படி ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக, நாங்க அடிமை சாசனம் வெளியே கொடுக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது ரெண்டு விஷயத்துக்கு அவங்களை சீரியஸா தீவிரமாக ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்களோ அப்படின்னு சந்தேகமா வருது. இல்ல, இதுக்கு வந்து திருச்சியில இந்த எழுச்சி பேரணி ஒண்ணு நடத்தினார்ல திருமாவளவன், அதுல வந்து இதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய அந்த உரை மிகச்சிறப்பான ஒரு உரை, அதாவது ஒரு மிகச்சிறப்பான உரை. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நீதிமன்றத்தின் ஆணை இருந்தது பொது இடங்களில் கட்சி கொடிகள் வைக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த ஆணையை செயல்படுத்தும் காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடிகளை மட்டும்தான் நீக்குகிறார்கள். இது நாம் பங்கு வகிக்கின்ற, அங்கம் வகிக்கின்ற கூட்டணியிலிருந்து பெறப்பட்ட ஆட்சியினை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறது. அந்த ஆட்சியில் இது நடக்கிறது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்க எல்லா இடத்திலும் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்ல மாட்டதுன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா இடத்திலும் ஆதிக்க சக்திகள் இருக்கிறார்கள். அந்த ஆதிக்க சக்திகள் ஆள்வோரின் தலைமையின் பேச்சையும் மீறி, அது நிர்வாகமா இருக்கட்டும் கட்சியா இருக்கட்டும், அந்த பேச்சையும் மீறி தங்களுடைய ஆணவத்தின் செயல்பாடுகளை காட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்ப இது மூலம் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சிக்கல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் மத்தியில தான் நம்முடைய கட்சியையும் கொள்கையையும் வளர்க்கணும். அப்படி வளர்க்கிறதுக்கு இருக்கிறதுல சிறந்த இடமா இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தா, எந்த தலைமை நாம் சொல்லுகின்ற அந்த லெஃப்ட் ஆஃப் சென்டர், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியோடு, மன சுத்தியோடு, உள்ள சுத்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுடன் நாம் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். இதை அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கு மேல அவர் தெளிவா வந்து பதில் சொல்ல முடியாது. அவர் யாரிடம் பேசுகிறாரோ அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரி அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் அதே விஷயங்களை சிஸ்டமிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கடந்து போறோம்ல, அந்த அமைப்பு ரீதியான சிக்கல் அப்படின்னு, அல்லது சமூக ரீதியான சிக்கல், அல்லது பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிக்கல்னு நாம சொல்லிட்டு கடந்து போவதை அவரு விரிவாக விளக்கி மக்களிடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதும், ஒவ்வொரு மாநாடு நடத்தும் போதும் இது போல அரசியல் வகுப்பு எடுக்கிற மாதிரி அவரு பேசுறாருங்கிறதும் உண்மைதான் சார். எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நம்ம கடந்து போனோங்கிறது மட்டும் ஏத்துக்க மாட்டேன். நம்மளும் நம்மளால முடிஞ்ச மட்டும் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளால. நம்ம ஒரு அரசியல் கட்சி சிஸ்டமிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கடந்து போனோம்னு சொன்னேன் சார். அவர் இன்னொன்னு அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு பேரணி நடத்துறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய இவங்ககிட்ட வந்து நீங்க வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்மளை வளர்த்துக்கணும், இப்படிதான் அடிப்படையா பேசுவாங்க. ஆனா இவர் வந்து
தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாம் முக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நாடு முக்கியம் என்பது. நாட்டிற்காக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த தியாகங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால இதெல்லாம் ஒரு ஒரு சிறந்த தலைமை பண்புக்கான அடையாளம், அதுல சந்தேகமே கிடையாது. முதலமைச்சரும் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பேசியிருக்கிறாரு சார். மக்களவை நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்க இருக்குது. அதனால அவர்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பாக எப்படி நடந்துக்கணும்னு திமுக எம்பிக்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. அதுல பேசும்போது அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. பாரதிய ஜனதா கட்சி அரசு கடந்த 11 ஆண்டுகளாக மக்களின் உரிமைகளை நசுக்குகிறது, மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறது, எங்கும் எதிலும் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, மதவாதத்தை வளர்க்கிறது, முக்கியமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அதனால இதுக்கு எதிராக மக்களாட்சியின் குரலாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் அங்கு ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் நேற்று நடந்த செய்திகள்ல முக்கியமானதாக இருக்கு. ஆமா, இது முக்கியமான செய்தி. ஏன்னா எப்படி இவர் திருமாவளவன் ஒரு மாநிலத்தில் சற்று வளர்ந்திருக்கின்ற சில மாநிலங்கள்ல இவங்க கிளைகள் இப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநிலத்தில் வளர்ந்திருக்கின்ற, தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை. அவர் தேசத்தை பற்றி சிந்திக்கிறார், தேசிய தலைவர்களில் ஒருவராக தன்னுடைய கருத்தாளத்தின் மூலம் இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டுகள் முதலமைச்சர்களாக பணிபுரிந்து கொண்டிருந்த பல பேரை விட இன்று தேசிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். தேசிய அரசியலின் போக்கினை தீர்மானிப்பதற்காக கூடும் தலைமை குழுமத்தில் ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்தான். இது உங்களுக்கு புரியாதவங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாதவங்களோ அல்லது ஏத்துக்க முடியாதவங்களோ ஸ்டாலினும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த உண்மையை நீங்க சொல்லக்கூடாது சார். சொன்னீங்கன்னா நீங்க நடுநிலை தவறியவர் ஆயிடுறீங்க. நீங்க திமுக சார்பானவராக மாறிடுறீங்க சார். அதுதான் இன்றைக்கு இரண்டாவது ஆண்டு நிறைவு விழா நடந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 2 ஆண்டு நிறைவு விழா நடந்த போது நான் ஒண்ணுதான் சொன்னேன். இவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள் மிக மேன்மையானவை. இவரை சுற்றியுள்ளவர்களும் இவருடைய கட்சிக்காரர்களும் அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்களும் இவருடைய எண்ணத்துடன் நோக்கத்துடன் இணைந்து செயல்பட்டால் தமிழகம் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை மிக விரைவில் அடைந்துவிடும். இதுதான் உண்மை. அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம்ங்கிறது மிக மிக உயர்ந்தது, சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ஆக்ஷனும் தான். ஒரு ஃப்ளட் வந்திருக்குன்னா கம்பூட்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஃப்ளட் ஏரியால போறாரு. பல பேர் சொல்லுவாங்க, நீங்க 70 வயதுக்கு எட்டிய பின்னால் இப்படி எல்லாம் போகக்கூடாதுன்னு பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இவர் அதை பத்தி கவலைப்படலையே, கண்ட்ரோல் ரூம்ல போய் உட்கார்றாரு. இப்ப கேரளாவில் அது மாதிரி கண்ட்ரோல் ரூம்ல சிஎம் உட்கார்ந்த போது ஜெயலலிதாவும் அதுக்கப்புறம் இவரும் முதலமைச்சராக இருந்தபோது எல்லாரும் ஏக்கத்தோட சொன்னாங்க, என்ன நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்காதுன்னு. தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்கும் போது அது மனம் பொறுக்காம போட்டோ ஷாப்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்க போய் நிக்கிறது? பினராயி விஜயன் செய்தா அது இயல்பானது சார். முக ஸ்டாலின் செய்தா அது போட்டோஷாப்புக்கு அப்படின்னு. பினராயி விஜயனையும் அவங்க அங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அங்க ஒருவேளை காங்கிரஸ் இருக்கிறதுனால அதை பற்றி ஒன்னும் சொல்லாம இருக்காங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா அங்க பினராயி விஜயன், உம்மன் சாண்டி, கவர்னர் 3 பேருமே சேர்ந்து ஜெயலலிதா மறைவுக்கு ஒரே பிளைட்ல வந்தாங்க. இங்க ஒரே கார்ல வந்தாங்க. சிறப்பு விமானத்துல அவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க ஏன் அங்க போனோம், நான் போயிட்டு வரேன்னு யாரையும் சொல்லல. அங்க ஏகோ ப்ராப்ளமே கிடையாது. ஒரு தரம் திரு தங்கபாலு வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தார். நான் அவருடைய தனிச் செயலராக இருந்தேன். நான் வெஸ்ட் பெங்கால் கார்டரை சேர்ந்தவன். அப்ப தங்கபாலு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல தான் இவங்களெல்லாம் தங்க வைப்பாங்க, அரசு விருந்தினர்கள். அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தார். அப்போ சிஎம் பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். தங்கபால் இந்த ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இதெல்லாம் பத்தி பேசணும்னு சொல்லி
அப்போ சிஎம் வந்து சிஎம் உடைய செக்ரட்டரி வந்து என்கிட்ட பேசினாரு. ஒன்னு செய்யலாம்ப்பா, சால்ட் லேக்ல இருந்து சிஎம் வர்றதுக்கு வந்து இந்த இவர் வர்றதுக்கு, உங்க அமைச்சர் வர்றதுக்கு வந்து ரொம்ப நேரமாகும். ஏன்னா அங்க வந்து டிராபிக் அவ்வளவு சரியில்லை. உங்களுக்கு நாங்க வந்து இந்த சிஎம் கொடுக்குற அந்த கன்வாய் கொடுக்க முடியாது, அது புரோட்டோகால் படி கொடுக்க முடியாது. சிஎம்க்கு வந்து முன்னாடி எஸ்கார்ட் வெஹிக்கிள் இருக்கும், சைரனோட வர்றதுனால டிராபிக் கிளியர் ஆகும். உடனே நான் வந்து ஆமா சார், அதான் உண்மை, ஆமா சார் அப்படின்னு. அதனால உங்க அமைச்சர் சொல்ற நேரத்துல உங்க அமைச்சர் புறப்பட்டு வந்தாருன்னா இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னாரு. எனக்கு முதலமைச்சர் பத்தி நல்லா தெரியும் சார், அதோட சேர்த்து வேற என்ன சார் சொன்னாரு அப்படின்னு. ஏன்னா இன்னொன்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். உடனே அவர் சொன்னாரு, அதனால முதலமைச்சர் சொன்னாரு, நானே வந்துடுறேன் அந்த ஹோட்டலுக்கு, வந்து இவரை வந்து பார்த்துட்டு போறேன். ஸோ த சிஎம் கேம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் இவர் பார்க்க முடியும். இவருக்கும் வேலை இருக்கு, சிஎமுக்கும் வேலை இருக்கு. இந்த நேரம் குறிச்சு வச்ச நேரம் வந்து அவருக்கு வசதியா இருக்கு, அதுக்கு மேல அவருக்கும் நேரம் இல்லை. அதனால என்ன சொல்றேன், நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன். அதே மாதிரி அவர் தான் வந்தார். வந்து இதுல கன்வென்ஷன் ஹாலில் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தார். எல்லாத்தையும் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி போனார். அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்னு என்னன்னா, கேரளால வந்து எப்படிங்க, புத்ததேவா இல்ல ஜோதிபாசு. புத்ததேவ் பீரியட்ல இவர் தங்கபால் அமைச்சரா இல்ல, ஜோதிபாசு பீரியட்ல தங்கபால் அமைச்சர் இருந்தார். இன்னொன்னு கேரளாவில் வந்துங்க முதல்ல இருந்து அந்த எளிமைங்கிறது வந்து எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் அது வந்து இருக்கு. இவங்ககிட்ட மட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட மட்டும் இல்ல. ஏகே ஆண்டனி நம்ம பார்க்கலையா, கருணாகரன் பார்க்கலையா, எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. முதலமைச்சர் பந்தா வந்து அவங்ககிட்ட வந்து கிடையாது. அது ரொம்ப போற்றத்தகுந்த ஒரு வழக்கு. திரையுலகத்திலயும் அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரளா ஆர்டிஸ்ட் தான், மம்முட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் தான் வேஷ்டி கட்டுறத பெருமையா நினைச்சு வேஷ்டியோட வர்றவங்க பார்த்திருக்கேன் நான். ஓகே சார், இங்க இனிமே தனுஷ், விஜய் சேதுபதி போன்றவர்கள் கட்ட தொடங்கிட்டாங்கன்னா இந்த 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 தலைமுறை வந்து கொஞ்சம் நாமெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தலைமுறையா தான் இருக்கு. ஆமா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்தது. அதுக்கப்புறம் சார் இன்னும் ஓரிரு செய்திகள். நண்பர்கள் வந்து நேஷனல் நியூஸே பேசாம நீங்க தமிழ்நாடு நியூஸோட நிறுத்திடுறீங்கன்னு நேற்று கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஜோசப் சேவியர் அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து வேற எந்த சேனல்லையும் யூடியூபையும் பார்க்க மாட்டேன் இதை தவிர. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டோட நிறுத்திடாதீங்க, இன்டர்நேஷனல் நியூஸ் ஒன்று, நேஷனல் நியூஸ் 2வது சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த நிஷிகாந்த் துபே அவர் வந்து மோடி தலைமை ஏற்கவில்லை என்றால் 2024 தேர்தலில் 150 சீட்டு கூட பிஜேபி வந்திருக்காது அப்படின்னு மோடியை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் சொல்ல, இந்த 75 வயசு இதெல்லாம் வந்து பேசாதீங்க, இது இவர் வந்து அடுத்த 2029 வந்து மோடி இல்லைன்னா சரி நமக்கு வந்து இந்த வாக்குகள் எல்லாம் கிடைக்காது, மோடியினால் தான் நமக்கு வந்து இதுவரைக்கும் பிஜேபி பக்கமே இல்லாத பல குடும்பங்கள் இன்னைக்கு பிஜேபி கிட்ட வந்திருக்காங்க, அது மோடியினால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்காரு, அடுத்து 15-20 ஆண்டுகளுக்கு மோடி தான் பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும். அப்ப மோடி 95 வயசு வரைக்கும் பிரதம மந்திரியா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படின்னு தெரியுது. அப்போ அவரு நிஷிகாந்த் துபேய தற்கால டிகே பருவா அப்படின்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரான்னு சொன்னார்ல, பருவா. பின்னாளில் வந்து சேர்ந்தவராக இருக்குமோ, இவர் வந்து RSS லைன் எடுக்காத பின்னாளில் வந்து சேர்ந்தவராக இருக்குமா? ஜார்க்கண்டை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்டா ஒரிசாவான்னு எனக்கு தெரியல சார். இல்ல, நட்டாவே அது மாதிரி பேசினாரு போன எலெக்ஷன் சமயத்துல. நட்டாவே பேசினாரு, நாங்க வந்து இவங்களுடைய கைடன்ஸ் படி நடக்கணுங்கிற அந்த இதுல இருந்து நாங்க விலகி வந்துட்டோம், அதை விட்டு அதை மீறி வளர்ச்சி அடைந்து விட்டோம் பிஜேபி பத்தி சொன்னாரு. அதனால இதெல்லாம் மோதியை சுற்றி உள்ள மோதியின் ஒளிவட்டத்தை காத்து நிற்கின்ற ஒரு கூட்டம். இது யாரு பிரதமர் யாரு முதலமைச்சர்ங்கிறத தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவர்கள் கொள்கை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது இன்னொரு செய்தியில இருக்கு சார். KFC உணவகத்தை மூட வைத்த இந்து அமைப்பினர் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு இது. இந்த இங்க உள்ள புரட்டாசி மாசம் மாதிரி அங்க ஸ்ரவன் மாதம், ஜூலை ஆகஸ்ட் ஸ்ரவன் மாதம்
அது இந்துக்களுக்கு புனிதமான மாதம், அப்போது அசைவ உணவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு KFC-யை மூட செய்தார்கள், இன்னொரு அசைவ உணவு விடுதியையும் மூட செய்தார்கள்ங்கிற மாதிரி செய்திகள்ல போட்டிருக்குது. எப்படி பார்க்கறீங்க சார் அத? ஏர் இந்தியா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே, பதவிக்கு வந்த உடனே, ஏர் இந்தியா அந்நேரம் கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தது. அப்படியே ஏர் இந்தியால இனிமே சைவ உணவு தான் வழங்கப்படும் சொன்னாங்க. இது எவ்வளவு கீழ்த்தரமானது. நான் வந்து இவங்களா டிக்கெட் வாங்கி நான் போட்டாங்க. நான் பயணம் பண்ணும்போது நான் என் காசை போட்டு நான் டிக்கெட் வாங்குறேன். அப்ப எனக்கு தேவையான சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாதா? அவங்களுடைய சாப்பாட்டை ஏன் மேல இம்போஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் இதெல்லாம். நாங்க நினைச்சதான் நடக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லை என்றால் எல்லா மாநிலங்கள்லயும் இதுதான் பிரச்சனை. ஆமா, இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ், மதம் மாறி வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதில் சிக்கல் வரக்கூடும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள், ஹிஜாப் அணிஞ்சிட்டு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு நெருக்கடி வரக்கூடும், அசைவ உணவு விடுதிகளுக்கு சிக்கல் வரக்கூடும், அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால இதுல கர்நாடகால வந்து முஸ்லிம்கள் வந்து இந்த பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்கும்போது முஸ்லிம்கள் கடை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கடை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, கடை ஏலம் எடுக்கக்கூடாது, ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதற்றம் இல்லாத ஒரு சூழலுக்காக அவங்களே ஒதுங்கி போக வேண்டிய சூழலும் வருது. அப்படிங்கிறது கர்நாடகால நடந்தது. ஆமா, இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கிறது பொருளாதாரம். அல்டிமேட்லி எவ்ரிதிங் பாயில்ஸ் டவுன் டு எகனாமிக்ஸ். அதே இந்த மதத்தின் பெயரால வந்து சில போட்டிகளை ஒழித்து கட்டி விட்டால் நமக்கு வந்து போட்டி இல்லாத பிசினஸ் நடக்கும்ல. போட்டி இல்லாத பிசினஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்? செல்லர்ஸ் பாரடைஸ் ஆயிரும், பையர்ஸ் பாரடைஸா இருக்காது. அவங்க வச்சதான் வேலை. என்ன எதிராளி இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொனோபோலிஸ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்டா சார், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ட் இருக்குங்க. அதுக்கு எனக்கு இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி இன்னும் அதுக்கு இதே பிரசிடென்ட் சேர்மனே போடல. இவங்க வந்து ரொம்ப நாளா சேர்மனே போடாம இருக்கு. அதாவது எந்த தொழிலையும் ஏகபோகம் கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கிடப்புல போட்டாங்கன்னு அர்த்தம், அல்லது நீக்கிட்டாங்களான்னு தெரியல எனக்கு. கிடப்புல தான் போட்டாங்க. ஏன்னா இதுல எல்லாம் அமெரிக்காவில எல்லாம் வந்து இப்ப அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய ஜனநாயகம் நம்ம பெருமைப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட ஜனநாயகத்தை பற்றிய உணர்வு அதிகமா இருக்கு. அதுதான் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த். நமக்கு இவருடைய வீக்னஸ் அதுதான். சாதாரண மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தை பற்றிய ரொம்ப பெரிய பற்று பாசம் இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு உண்மை. இப்ப அமெரிக்காவில் வந்து ஊடகங்கள் யாராவது இந்த சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பெரிய பணக்காரர்களா இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப விழிப்பா இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், விஷுவல் மீடியாவா இருக்கட்டும், இங்க எல்லாமே வந்து பெரும் பணக்காரர்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஓனர்ஸா இருக்காங்க. பெரும் நிறுவனங்கள் மட்டும்தான் நடத்தவே முடியுங்கிற நிலைமை சந்தையே அப்படி மாறிடுச்சு. அது மாதிரி மாறிடுச்சு. அதனால சந்தையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வேலையும் செய்ய முடியும். அப்படி பல்வேறு அதாவது இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு அரசு ஊழியர் வந்து நேர்மையா நடந்து ஒரு ஏழை எளியவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணாருன்னா, முந்தையெல்லாம் வந்து சரி வேற வழியில போற வரைக்கும் சும்மா இருப்போம்னு நினைப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆளை வந்து பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஒரு இதுல வந்து எலெக்ஷன் அப்சர்வரா போயிருந்த போது பெண்கள்லாம் வந்து கியூல வந்து ஓட்டு போடுறதுக்கு வெயில்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஆண்கள்லாம் வந்து டெல்லியில, ரொம்ப தூரத்துல இல்ல, டெல்லியில ஆண்கள்லாம் வந்து ரொம்ப வசதியா வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து அந்த கூரைக்கு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. நான் உடனடியா வந்து இவர்கிட்ட சொன்னேன், அங்க இருந்த காவல் அதிகாரிட்ட, அந்த பெண்களையெல்லாம் வந்து நிழல்ல வர சொல்லுங்க, இவங்களை போய் வெயில நிக்க சொல்லுங்க. எல்லாருமே நிழல்ல வர முடியாதுன்னா ஆண்கள் வெயில நிக்கட்டும், பெண்கள் வந்து இங்க வந்து இதுல வந்து நிக்கட்டும் அப்படின்னு. நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, சில பெண்களுக்கே அது பிடிக்கல. இது நான் ஆம்பளைங்களை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி. அதாவது இந்திய மரபு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதான் சார். ஆமா, அதாவது ஒரு பெண் தன் பெண் குழந்தைக்கு அதிக உணவு ஊட்டச்சத்து கொடுக்காமல் ஆண் குழந்தைக்கு ஊட்டச்சத்து அதிகம் கொடுப்பது தன்னை ஆண் குழந்தை தான் காப்பாற்றும் என்று பாரம்பரிய நம்பிக்கையின் காரணமாக அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதே படிச்சிருக்கேன், ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸேயே படிச்சிருக்கேன்.
எதனால மாமியாரா இருக்கவங்க மருமகளை கொடுமைப்படுத்துறாங்க, 2 பேருமே பெண்கள் தானே, இது எல்லாத்துக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு. அது மாதிரிதான் இங்கேயும் இவங்க நினைச்சாங்கன்னா இவங்களுடைய பழக்க வழக்கங்களை தான் மத்தவங்க மேல திணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர போறேன்னு பட்னாவிஸ் இப்ப சொல்லியிருக்காரு. இந்த மதமாற்ற தடை சட்டத்தில் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள், முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு இருந்த பொழுது ரொம்ப உறக்க சொன்ன முதல் தலைவர்களில் ஒரு சில தலைவர்களில் ஒருவர் திருமாவளவன். இதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் தலித்துகளும் பழங்குடியினரும் தான் அப்படின்னு சொல்லி அந்நேரம் அவர்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஒரு மதம் பாரபட்சம் காட்டுச்சுன்னா, நான் மற்றவனுக்கு சமமானவன் இல்லை என்று ஒரு மதம் கூறினால் அந்த மதத்தை விட்டு வெளியேறுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த சுதந்திரம் பறிக்கப்படுது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பேசிட்டோம். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்.